ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செம்ம டேஸ்டியான ரொம்ப ஸ்பெஷலான பாய் வீட்டு கல்யாண பாயாசம் ரெசிபி பார்த்துடலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ரெசிபி இது. அவ்வளோ ஸ்பெஷலு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுமே 1/4 கப்பு போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 6 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 5 லவங்கம் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா பட்டு பட்டுன்னு பொரியணும். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா சேலம். எங்கள் ஊரில் இந்த முஸ்லீம் வீட்டு கல்யாணங்கள்லாம் கண்டிப்பாக இந்த பாயாசம் சர்வ் பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேவரட்டாக இது நிச்சயமாக மாறிடும். இப்போ இது ஏலக்காய் பட்டைலாம் பொரிஞ்சதுமே இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கோங்க. இது இப்போ சிவக்க வறுத்துக்கலாம். மஸ்ட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு விசேஷ நாட்கள்லலாம் நாங்கள் நிச்சயமாக இந்த பாயாசம் செய்வோம். அவ்வளோ ஸ்பெஷலு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு சிவக்க வறுத்தாச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1 லிட்டர் நல்லா காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். நிறை கொழுப்பு பால் 1 லிட்டர் சேர்த்துருக்கேன். நல்லா காய்ச்சிக்கோங்க பாலை. அந்த பச்சை ஸ்மெல்லே இருக்கக்கூடாது பாலில். இப்போ பாலை சேர்த்துட்டு 1/2 லிட்டர் பக்கமாக தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா செம்ம டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கும் இந்த பாயாசம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா ஒரு 3-4 கொதி கொதிச்சிருச்சு. லைட்டாக கலந்துட்டு நம்ம ரவை சேர்த்துக்கலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் 1/2 கப்பு போல் ரவை சேர்த்துக்கலாம். ரவை நிறையா சேர்த்துறாதீங்க. நான் சொல்லியிருக்க அளவுகளில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறையா ரவை சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா பிரிணி மாதிரி ஆகிடும். ரவை சேர்க்கும் போது கிண்டி விட்டுக்கிட்டே சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 கொதி கொதித்ததுக்கப்புறமேட்டுக்கா 1/4 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததும் ஒரு 2-3 கொதி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக ரோஸ் எசன்ஸு ஒரு 3 ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் நல்லா ஈவனாக கலந்து விடுறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1/4 கப்பு மில்க் மேடு நான் சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம். கல்யாண பாயாசத்தில் மஸ்ட்டு இந்த மில்க் மேடு சேர்ப்பாங்க. மில்க் மேடு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும், இல்லைன்னா அடியில் போய் பிடிச்சிக்கும்.
பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்ப இதில வந்துட்டு நம்ப உலர் திராட்சை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி இதில சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் எடுத்து வச்சுருங்க. சின்னதா அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி திராட்சை சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து நானே தாங்க ஒரு கையில பிடிச்சுட்டு எடுத்தேன். அதனால உங்களுக்கு லைட்டா ஆடுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், திராட்சையை நல்லா சிவக்க வறுத்து நம்ம பாயசத்தில் சேர்த்துட்டோம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டு விசேஷங்களில் நிச்சயமாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. உங்கள் எல்லாருக்கும் பாராட்டு மழை தான். அவ்வளோ என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கட்டாயமாக வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.